Kalalaya is not a place where they get empowered, but it's also a home to home. ஒரு அம்மா கிட்ட இருந்து இன்னொரு அம்மா கிட்ட இருந்து வரனால as a mother, what we do is we teach them inch by inch how to make use of all these stuffs. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிண்டர் கார்டன் தானே, ஏதோ ஒரு ஸ்கூலில் போட்டுடலாம், கிரேட் 1 கிரேட் 2 அந்த டைமில் நம்ம அவளோட கிட்ஸை பார்த்துக்கலாம், அங்கேருந்து நம்ம ஷேப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் த ப்ராப்பர் வே. ஒரு கிட்டோட எம்பவர்மெண்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, லேர்னிங் ஸ்கில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்களோட ரூட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் த திங் வி ஆர் ஃபோக்கஸிங். எப்படி வந்து உட்காரணும், how to talk, how to write, how to use their restrooms, how to have a communication with their fellowships. Completely we take care. When we ensure that the child becomes predominantly good, it to become as a self-defense child. ஒரு குழந்தை A for apple, B for ball அப்படின்றது தான் we are giving the studies. But here we are not focusing on that. அவங்களுக்கு எது வரும் and then what is the way of method we are teaching is completely based on the play based. அந்த ரூட் சிஸ்டத்தில் ப்ராப்பர் மெத்தடாலஜியில், ப்ராப்பர் ப்ராசஸில், ப்ராப்பர் பிளேவே மெத்தடில் செம்மையாக சொல்லி கொடுக்குறனால தான் டுடே மை Kalalaya is becoming a most empowered child among all the other kids